ஹே கைஸ், இன்னைக்கு நாம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிளப்போட அடுத்த பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த கேட்டோட ரெஸ்டாரண்ட்ல பார்த்தா சோஜின், கேட், லைனஸ்னு 3 பேர் உட்காந்து அவ டேரக்டர் ஜோ மனசை மாத்திடுவாளா, சக்சஸ் பண்ணிடுவாளா, அந்த ஆள் நம்ம கூட வந்து சேர்ந்துருவானா அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது சோஜினுக்கு மெசேஜ் வருது. உடனே லைனஸ் இருந்துட்டு யார் பாங்சுவா என்ன பண்றான்னு கேக்குறானான்னு சொல்ல அவ எதுவுமே பேசல. லைட்டா சிரிச்சு சமாளிக்க பாக்குறா. உடனே கேட்டும் அவனுக்கு ரிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்ல, ஆனா அவ ரிப்ளை பண்ணவே இல்ல. அப்படியே அமைதியா உட்காந்துட்டா. அங்க கரோக்கே கிளப்ல பார்த்தா ஃபாக்ஸ் பயந்து போய் பாத்ரூம் ஓடிடுச்சுல. திரும்ப ரிட்டர்ன் வரும்போது நாம ஏன் பயப்படணும், நம்மளால எல்லாம் முடியும், நம்ம எல்லாம் செஞ்சு காட்டுவோம், நம்ம அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு கார்டார்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆள் வந்து இவகிட்ட பிரச்சனை பண்றான். நீ அந்த படத்துல நடிச்சவ தானே, நீ ரொம்ப செக்ஸியா நடிச்சிருந்தியே, வா என் கூட வா, என் ரூமுக்கு வான்னு சொல்லி கையை பிடிச்சலாம் இழுக்கிறான். அந்நேரம் கரெக்டா டேரக்டர் ஜோ தான் வந்து அவளை காப்பாத்தி நேரா கேட்டோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான். எல்லாம் பேனு பாக்குதுங்க, சக்சஸ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு. டேரக்டர் உள்ள கூட வரல, நேரா லைனஸை பார்த்து நான் சொன்ன விஷயம் என்ன ஆச்சு, நீ இன்னும் முடிவு பண்ணலையா, சீக்கிரம் முடிவேடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்புறம் இதுங்கெல்லாம் அந்த ஃபாக்ஸை பார்த்து என்னாச்சு அவன் விழுந்துட்டானா இல்லையா அப்படின்னு கேட்க, இந்த ஃபாக்ஸும் அவன் ரொம்ப நல்லவனா இருக்கான் அப்படின்னு சொல்றா. சோஜனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. சரி பேசிடுவோம்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி நேரா அவன்கிட்ட போய் அவனை கூப்பிட, அவன் இருந்துட்டு என்ன அடுத்து நீயா, சரி ட்ரை பண்ணி பாரு, ஒருவேளை உனக்கு நான் விழுந்தாலும் விழுவேன் அப்படின்னு சொல்றான். இவ உடனே நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு இந்த படம் ரொம்ப முக்கியம், பாங்சு இந்த படத்துக்காக வெறும் 1.5 லட்சம் வாங்கி இந்த கதையை கொடுத்தான். அதே மாதிரி லைனஸ் படம் பண்ணவே கூடாதுன்னு நினைச்சவங்க மனசு மாறிட்டாங்க. ஃபாக்ஸ், கேட் எல்லாருமே இந்த படம் நல்லபடியா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, எங்க எல்லாருக்காகவாது இதை பண்ணுங்க அப்படின்னு கேட்க அவன் இவளை ரொம்ப மோசமா பேசிடுறான். இவளோட ஹார்ட் ஒர்க்கை அர்ப்பத்தனம் அப்படின்ற மாதிரி பேச இவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. சரி நீங்க படம் பண்ண வேண்டாம், இந்த படத்தை விட்டுறலாம், ஒரு பிரச்சனை இல்ல, என்னோட அர்ப்பணிப்பை அர்ப்பத்தனம் மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வர வழியில அழுதுட்டே தான் வரா. அதுக்கு முன்னாடியே அங்க பாங்சு அவளுக்காக வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவ மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணல, அதனால வீட்டுக்கே வந்துட்டான் போல. என்னாச்சு இவ்வளவு நேரம் என்ன பண்ண, டைம் என்ன ஆகுது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தான் அவ அழுதுட்டு இருக்கான்றத பாக்குறான். என்னாச்சு ஏன் அழுற, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா போல. பாங்சு ஒண்ணு எல்லாம் முடிஞ்சது அவ்வளவுதானே, இதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இந்த படத்துக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், சரி பரவாயில்ல நம்ம வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அவ ஒண்ணு நீ அந்த கரண்டி கூட வேலை பார்க்கறேன்னு போனப்பவாது நான் உன்னை விட்டுருக்கணும், என்னால நீயும் தான் இப்ப தோத்துட்ட, நல்லா உயரத்துக்கு போக வேண்டியவன் என்னோட சேர்ந்து நான் உன்னே கீழே இறக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. பாங்சுக்கும் வருத்தமா தான் இருக்கு, ஆனா அவன் அதை காட்டிக்கல. ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதுல என்ன இருக்கு, இனிமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நான் கார்ட்டூன் எழுத ஆரம்பிப்பேன், ஸ்கிரிப்ட் எழுத வேணாம், உன்கிட்ட திட்டு வாங்க வேண்டாம், பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த பாக்குறான். ஆனா அவ சமாதானமே ஆக மாட்டா. இனிமே எப்படி வாழ்றது, என்ன பண்றது அப்படின்னு வருத்தப்பட, என்ன நீ இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு இருக்க, நம்ம கையில ரொம்ப சொச்ச காசு இருக்கும் போதே சந்தோஷமா இருந்தோம், ட்ரிங்க்ஸ் பண்ணோம், டின்னர் போனோம், சரக்கடிச்சோம், என்னெல்லாம் சந்தோஷமா இருந்தோம், அதெல்லாம் மறந்துட்டியா, நம்ம ஒண்ணுமே இல்லைனாலும் சந்தோஷமா இருக்கலாம், சந்தோஷத்துக்கு காசு ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த பாக்குறான். ஆனா அவ சமாதானம் ஆகுற மாதிரியே தெரியல. அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் காமெடி பண்ணி அவளை எப்படியோ எந்து ஆக்கிட்டான். அவளை தூக்கிட்டு சுத்தலாம் செய்யறான். பாங்சு ஒரு வழியா அவளை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வச்சுட்டான். நல்லா சிரிச்சிட்டு தான் வீட்டுக்கு போனான். ஆனா ரூம்ல போய் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் அந்த வருத்தம் இருக்கத்தானே செய்யும். அந்நேரம் பாங்சு அவளுக்கு தூங்கிட்டியான்னு மெசேஜ் பண்றான். அவர் ரிப்ளை பண்ணல. அப்புறம் நீ முழிச்சுதான் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ரிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்ல, என்னன்னு கேக்குறா. படத்தை பத்திலாம் கவலைப்பட்டு இருக்காத, நானும் இந்த கார்ட்டூன்ல கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால உன்னை நல்லா பாத்துக்காம விட்டுட்டேன், உன்கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணலாம் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை திரும்பவும் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப திரும்ப அடுத்த நாள் காலையில சோஜன் ஆபீஸ்ல போய் அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. கூட வேலை பார்க்குற பொண்ணு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆரம்பத்திலே நம்ம விழுந்திருந்தா பரவாயில்ல, இவ்வளோ தூரம் மேலே வந்து விழுந்திருக்கோம், இனிமேல் என்ன பண்ணுறது, நான் கிராமத்துக்கே போகலான் இருக்கேன், அப்பார்ட்மெண்ட் வாடகை எல்லாம் கொடுத்து முடியல அப்படின்னு சொல்கிறா. அப்போ சோஜின் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுறா. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் போல. இப்போ உனக்கு சாயறதுக்கு தோல் இருக்கு, இப்போவே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. அங்கே அந்த டேரக்டர் ஜோ வரான். உங்களை இனிமேல் பார்க்கவே மாட்டேன்னு நினச்சேன்னு சொல்ல, அவன் நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க, நாங்கள் பிஸியாக இருக்கோம், பேக் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னா, நீ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு, என்கிட்ட கேட்டுப்பாரு, ஒரு வேலையை மனசு மாறலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அவ நான் நேத்து பேசுனது சாரி தான், மன்னிச்சிருங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நாங்க பிஸியா இருக்கோம், கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, நேத்து அவ்வளவு கோவமா பேசுன, இன்னைக்கு என்ன இவ்வளவு சாந்தமா பேசுற அப்படின்னு கேக்குறான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்க நேரம் அங்க அந்த லைனஸ் வந்துடுறா. அவள் இவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. சோஜன் கிட்ட டேரக்டர் ஜோ நீ கொஞ்சம் என்கிட்ட கெஞ்சி கேட்டனா நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்ல, சும்மா நீங்க விளையாண்டுட்டு இருக்காதீங்க, நீங்க சீரியஸா இல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ தானே சொன்ன கொஞ்சமாவது மனுஷங்களா இருன்னு, அதனால தான் என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன், ரொமான்டிக் மூவிலாம் என்னோட கான்செப்டே கிடையாது, ஆனாலும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவ நீங்க ரொம்ப மோசம், நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்கன்ற மாதிரி பேசிட்டு, நீங்க தேவையில்லாம இன்னும் எங்களை வச்சு காமெடி தான் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, சரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனும் கை கொடுக்குறான். இவளும் கையை கொடுக்க, நான் உன்னை என்னோடவளை ஆக்கிக்கணும்னு நினைச்சேன்,
சரி பரவாயில்ல உனக்கு கொடுத்து வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல இதை இந்த லைனஸ் கேட்டுருது. இது சும்மாவே ஏதாவது பண்ணும், இப்போ என்ன பண்ண போதோ தெரியல. அவளும் இது உங்களோட ப்ராப்ளம் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்போ அந்த லைனஸும் அங்கே இல்லை, நேராக அது கேட்டோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருக்கு. இந்த விஷயத்த மற்ற 2 பேர்கிட்டையும் சொல்ல கேட்டு இந்த டேரக்டர் ஜோக்கு வித்தியாசமான டேஸ்ட் தான்ப்பா அப்படின்னு சொல்ல ஃபாக்ஸ் நம்ப மாட்டேங்குது. அவங்க 2 பேரும் ஒன்னா வேலை பார்க்கறத பத்தி பேசிப்பாங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் இப்போ விஷயமே இல்லை, நீ என்கிட்ட கெஞ்சி கேட்டனா வாயை மூடிட்டு அமைதியா இருப்பேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு லைனஸ் கேக்குது. கண்டிப்பா அந்த டேரக்டர் ஜோக்கு சோஜனை பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசிட்டு கார்ல 3 பேர் எங்கேயோ போறாங்க. லைனஸ் சோஜனை எங்கேயோ போக சொல்லியிருக்கா போல, இந்த மூவி செட்டிலாம் இருக்கும்ல அங்க எங்கேயும் அனுப்பியிருக்கா. டேரக்டர் ஜோக்கு சோஜனை பிடிச்சிருக்குன்னு சொல்றது இந்த ஃபாக்ஸுக்கு பிடிக்கல. அவர் எப்படி அந்த மாதிரி பொண்ணெல்லாம் விரும்புவாரு, அவர்லாம் நல்ல மாடர்னான பொண்ணெல்லாம் விரும்புவாரு அப்படின்னு சொல்ல லைனஸ் சொன்னேன் என்ன நீ அவனை விரும்புறியா, அப்புறம் எதுக்கு அவனை உன்னால வழி கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்ல அன்னைக்கு ஒரு கனெக்ஷன் எங்களுக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்புறம் சோஜனுக்கு இன்னும் பாங்ஸு மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்ல இதை கேட்டாலே ஏத்துக்க முடியல. இப்ப அப்படி சோஜன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அந்த செட்டுக்கும் வந்துட்டா. ஏதோ ரொம்ப தூரத்துல இருக்கு போல இந்த செட்டு, கார் இருந்தா மட்டும்தான் போக முடியுமா, இவ டாக்ஸி தான் பிடிச்சிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு கதவெல்லாம் திறந்து பாக்குறா, ஒரு ஆளையும் காணும். அப்புறம் உடனேவே லைனஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் செட்டுக்கு வந்துட்டேன், ஆனா இங்க யாருமே இல்லையே, டேரக்டர் ஜோ இங்கேயா வர சொன்னாரு அப்படின்னு கேக்குறா. இந்த டேரக்டர் ஜோ வர சொன்னான்னு சொல்லி சோஜனே இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கா. அப்புறம் வெயிட் பண்ண சொல்லிட்டா போல, சோஜனும் வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ரொம்ப லேட் நைட் ஆயிருது. இவன் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டே இருக்க, இந்த ஃபாக்ஸ் லைனஸ் கேட்டு இதுங்க 3 அங்க வந்துருதுங்க. வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சு நிக்குதுங்க. என்ன இது இந்த இடம் ரொம்ப பயங்கரமா இருக்கு, பேக்கி நடமாடுமோ அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த லைனஸ் சொன்னேன் இந்த மாதிரி இடம் தான் நல்ல சீரியஸா டென்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ஜோக்கு ஃபோன் பண்ணி சோஜன் உங்க கூட தானே இருக்கா அப்படின்னு கேக்குறா. அவன் இல்லைன்னு சொல்லியிருப்பான் போல. உடனே அச்சோ நான் உங்க கூட எல்லாம் இருக்கான்னு நினைச்சேன், நீங்க 2 பேரும் ஒன்னா செட்டில் இல்லையா, தனியாவா போயிருக்கா, அவ கார் கூட கொண்டு போயிருக்க மாட்டாளே அப்படின்னு ரொம்ப பாவம் போல பேசுறா. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போனையும் கட் பண்ணிட்டா. டேரக்டர் ஜோவையும் சோஜனையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணுதுங்க. இப்ப டேரக்டர் ஜோ மட்டும் இங்க வந்துட்டாரு, கண்டிப்பா 2 பேருக்குள்ளயும் செட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்புறம் இதுங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கலாமா, இங்க வர வழியில கூட ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு பேசிட்டு இருக்க. இந்த ஃபாக்ஸ் சொன்னேன் சரி அப்ப நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்றா. கேட்டு சொல்றா உனக்கு தான் இருட்டுனா பயமா இருக்குல்ல அப்புறம் என்ன அப்படின்னு போது இல்ல நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி வெளியில வந்து இந்த ஃபாக்ஸ் ஃபோன் பண்ணுது. இது என்ன வேலை பார்த்து வச்சிருக்குன்னு தெரியல. அப்புறம் ஸ்நாக்ஸையும் வாங்கிட்டு வந்துருச்சுங்க. 3 உட்காந்து தின்னுட்டு இருக்குதுங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒருத்தர் வரல. சரி கிளம்புமா அப்படின்னும் போது லைனஸ் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி பாப்போம் யாராச்சும் வருவாங்க அப்படின்னும் போது அப்ப அங்க ஒரு கார் வருது. யாருன்னா இந்த டேரக்டர் ஜோ தான். ஒரு வழியா வந்துட்டான் போல. அவன் செம்ம கோமா தான் வந்திருக்கான். கார்ல இருந்து இறங்கி வந்து சோஜின் கிட்ட உன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு டிரைவ் பண்ணவே பிடிக்காது அப்படின்னு, இப்படிதான் ஒரு டேரக்டரை ட்ரீட் பண்ணுவியா, நீ எதுக்கு என்ன இங்க வர வச்ச அப்படின்னு கேக்குறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் தான் வர சொன்னான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. இதுங்க 3 ஒளிஞ்சிருச்சுங்கல்ல, அதுங்களுக்கு ஒண்ணும் கேட்கல. இந்த லைனஸ்லாம் காதை கழட்டி போட்டு கேட்டுட்டு இருக்கு, ஒன்னும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த டேரக்டர் ஜோ ஒண்ணு சோஜனை நீ தான் வண்டி ஓட்டணுன்றதுக்கா கையை பிடிக்க டக்குன்னு அப்போ இன்னொரு கார் வேற வருது. லைனஸ்க்கு ஒரே கன்ஃபியூஷன், இது யாரா அப்படின்னு. இந்த ஃபாக்ஸ் யாரையா ஃபோன் பண்ணி கூப்பிட்டுச்சு, அது பாக்ஸுக்கு தான் ஃபோன் பண்ணிருக்கு போல. லைனஸ் இருந்துட்டு இவன் எப்படி இங்க வந்தான், இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க இந்த கேட்டு உன் வேலை தானே அப்படின்னு ஃபாக்ஸ் பார்த்து கேட்க ஃபாக்ஸ் தெருன்னு முழிக்குது. பாக்ஸ் நேரா வந்து டேரக்டர் ஜோ கண்டுக்கவே இல்லை. சோஜனை பார்த்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டியா, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிடுறான். இந்த டேரக்டர் ஜோ முழிக்கிறான். அது எப்படி என்ன வர சொல்லிட்டு நீங்க அசால்ட்டா கிளம்புறீங்கன்ற மாதிரி, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சோஜன் கேட்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக பார்க்கான். ஆனா டேரக்டர் ஜோ தடுத்து சோஜன் தான் இப்ப என் காரை ஓட்ட போறா அப்படின்னு சொல்றான். சோஜனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. யாராச்சும் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த டேரக்டர் ஜோ நான் உன்னை ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லல அப்படின்னு சொல்ல அப்ப யாருன்னு சோஜன் கேட்க பாங்ஸும் ஒன்னும் பதில் சொல்ல மாட்டான். உடனே டேரக்டர் ஜோ அவனுக்கும் இது தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்கறான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இங்கதான் எல்லாம் ஒளிஞ்சிருக்குதுங்கன்னு. ஃபாக்ஸுக்கு புரிஞ்சு போச்சு நம்ம மாட்டிக்கிட்டோன்னு. அவ எந்திரிச்சு வர பாக்குறா. லைனஸ் போகாதான்னு சொல்லும்போது கேட் இருந்துட்டு போகாம இருந்தா தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எந்திக்க பாக்குது. அதுக்குள்ள அங்க டேரக்டர் ஜோ வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் 3 ஒரு வழியா வெளியில வர லைனஸ்க்குலாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. சோஜனி இதுங்க 3ஐயும் பார்த்து நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு கேட்க டேரக்டர் ஜோ ஒன்னு நான் உன்னை இங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லும்போது உனக்கு டவுட் வர வேணாம், இவங்களோட மோட்டிவ் தான் என்ன ரொம்ப கோவப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறான். சோஜனுக்கு புரிஞ்சு போச்சு. அதுங்க 3ஐயும் பார்த்து என்னையும் டேரக்டர் ஜோவையும் சேர்க்கறதுக்காக இப்பெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க ஃபாக்ஸ் டக்குன்னு ஆமான்னு சொல்லிடுது. அப்புறம் பாங்ஸு டாக்ஸில தான் வந்திருப்பான். அந்த ஆள் கூப்பிட்டு வர போறீங்களா இல்லையா டைம் ஆகுது அப்படின்னு சொல்ல சோஜன் பார்த்துட்டு வேக வேகமா போய் அந்த டாக்ஸில ஏறிக்கிட்டா. பாங்ஸும் கத்துறான் சோஜன். ஆனா கேட்கவே இல்லை. அந்த டாக்ஸி பாட்டு அது பாட்டு போயிடுச்சு. அப்புறம் இந்த கேட்டும் நாங்க இன்னைக்கு பண்ணது அப்படின்னு தப்புன்னு மன்னிப்பு கேட்கலான்னு வருது. லைனை சொன்னேன் ஏய் வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி 2 கிளம்புதுங்க. ஃபாக்ஸ் உடனே டேரக்டர் ஜோ கிட்ட போய் நான் வேணா டிரைவ் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்க பாங்ஸு செம்ம கோவத்துல பெசாம போறியா இல்லையா அப்படின்னு கத்துறான். உடனே அதுவும் போயிடுச்சு. பாங்ஸு ஒரு மாதிரி கோவத்துல இருக்கான். அவன் நேரம் டேரக்டர் ஜோ கிட்ட போய் டேரக்டர்
நாம கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ 2 பேரும் அப்படி சியோலுக்கு வந்துட்டாங்க போல. பாங்ஸு தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருப்பான் போல. ஒரு இடத்துல வண்டியை போட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல பாங்ஸு டேரக்டர் ஜோ கிட்ட ஒரு சாரியை போட்டுட்டு அப்புறம் தேங்க்ஸ், எல்லாமே தெரிஞ்சும் நீங்கள் சீஃப் டேரக்டர்கிட்ட எதுவும் சொல்லலைன்னும் போது டேரக்டர் ஜோ ஒன்று வளன்னு பேசாமல் மேட்ருக்கு வா அப்படின்னு சொல்ல, படத்தை பற்றி அப்படின்னு சொல்லும்போது போதும் போதும் அதை பற்றி நான் கேட்க கூட விரும்பலை, நான் உன் கூட அந்த படம் பண்ணுறதா இல்லை அப்படின்னு சொல்ல, பாங்ஸு ஒன்று நல்லது தான், ரொம்ப சந்தோஷம், படம் பண்ணவே வேணாம், நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல, இந்த டேரக்டர் ஜோ ஒன்று நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது நீ ஏன் சொல்கிற, எனக்கு ஒன்றும் அதை பண்ணணும்னு ஆசை இல்லை அப்படின் போது அப்புறம் ஏன் அவ்வளோ தூரம் அந்த செட்டு வரைக்கும் வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். டேரக்டர் ஜோ கிட்ட பதில் இல்லை. உடனே இந்த உலகத்திலே ரொம்ப கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா, தன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி கைவிட்ட விஷயத்துக்கு திரும்பவும் ஹோப் கொடுக்கறது தான். சோஜின் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேருந்து எப்படியோ வெளியில் வந்துட்டா, திரும்ப அவளை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்ல அவள் அவங்ககிட்ட சொன்னாலான்னு டேரக்டர் ஜோ கேட்குறான். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாங்ஸுவோட பேச்சில் கொஞ்சம் தெனாவட்டு தெரியுது. நீங்கள் எங்களை விட்டு போயிட்டா மட்டும் பசியில் நாங்கள் செத்துற மாட்டோம். ஆமாம், சோஜின் மேலே எதுவும் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இல்லையே, அமெரிக்கா போறீங்க தானே, உங்களுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே, ரொம்ப பிஸியாக இருக்கீங்கல்ல, அதனால உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சி மேலே கையாட்டிட்டு இருக்கான். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் வெளியில் இந்த கேட்டு லைனஸ் ஃபாக்ஸு 3 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கேட் இருந்துட்டு பாங்ஸு இவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல, லைனஸ் ஃபாக்ஸை தான் சொல்லுது இதெல்லாம் உன்னோட தப்பு தான், நீ தான் சொல்லிட்ட அப்படின்னு, என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு தெரிய தான் போகுது அப்படின்னு அவ சொல்ல, இந்த கேட் ஒன்று பேச்சு சோஜின் பக்கத்து இருப்புது. இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. பை பை.